ஹாய் ஹால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையில தேவன் பெரிய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில அவர் செய்து முடிப்பாராக. ஆமென். கவலைப்படாதீங்க, ஏசப்பா ரொம்ப நல்லவர். அவர் எல்லாவற்றுக்கும் மேலான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில கண்டிப்பா அவர் செஞ்சு முடிப்பார். நீங்க பொறுமையா காத்திருங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இந்த புதிய நாள்ல தைரியத்தை விடாதீங்க. ஆண்டவர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல, தைரியத்தின் ஆவி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. நமக்கு கை கொடுத்திருக்கார், கால் கொடுத்திருக்கிறார், அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாவற்றிலும் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி இன்னொன்னு சொல்லிட்டா நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இருக்கிறபடினால நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஆமென். நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். சங்கீதம் 40:1 சொல்லுது, நான் பொறுமையாய் அவரிடத்தில் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை அவர் கேட்டார் என்று சொல்லி. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இன்னொரு வாட்டி சொல்றேன் கேளுங்க. நான் பொறுமையாய் காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை அவர் கேட்டார் என்று சொல்லி. நண்பு பிள்ளைகளே, உங்கள் பொறுமை வீணாகாது, உங்களுடைய அமைதி வீணாகாது, உங்களுடைய சைலண்ட் வீணாகாது. நம்பிக்கையோடு காத்திருங்க. ஏசப்பா உங்க பக்கம் இன்னைக்கு சாய்ந்து உங்க கூப்பிடுதலை கண்டிப்பா கேட்பார். ஆண்டவர் இதுவரைக்கும் கூப்பிடலன்னு சொல்லிட்டு பரிதபிச்சுட்டு இருந்தியா? இதுவரைக்கும் கர்த்தர் என் பக்கம் வரலன்னு யோசிச்சுட்டு இருந்தியா? டோன்ட் வரி. இன்னைக்கு ஆண்டவர் அழகா சொல்ற, பொறுமையா காத்திருக்கிறவங்க இடத்துல கர்த்தர் நிச்சயமா ஒரு நாள் வருவார். அந்த ஒரு நாள் இந்த நாள் தான். வந்த தெய்வம் நிச்சயமா உங்களுடைய மொத்தம் கூப்பிடுதலை இன்னைக்கு கேட்பாருன்னா என்ன தெரியுமா? செஞ்சு முடிப்பார்னு அர்த்தம். கேட்பார்னா நீ நினைச்சதை விட பெருசா ஆண்டவர் செய்வார்னு சொல்லி. இவ்வளவு நாள் பொறுமையாய் காத்திருந்த உனக்கு இன்னைக்கு மிகப்பெரிய நன்மையான வார்த்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கவலைப்படாத, இன்னும் பொறுமையாய் காத்திருங்க. ஒருவேளை இன்னைக்கு நடக்கலாம் கூட யோசிக்காதீங்க, கண்டிப்பா நாளைக்கு நடக்கும். ஆனா உன்னுடைய பொறுமை வீணாகாது. ஏசப்பாக நீ பொறுமையா உட்கார்ந்து ஜபித்து நீ நம்பிக்கையோடு காத்திருக்கிறன்னு சொன்னா நிச்சயமா தேவன் ஒரு நாள் உங்க பக்கம் சாய்வார், உங்க பக்கம் வருவார், வந்து உங்க கூப்பிடுதலை கேட்பார். அந்த நாள் இந்த நாளா கூட இருக்கலாம். கொல்லப்படாதீங்க. உங்க குடும்பம், உங்களோட பிள்ளைகள், உங்களோட எல்லா காரியங்களை கர்த்தர் சரி செய்வார். உங்க குடும்பத்தை சீர்படுத்துவார். உங்களோட வீட்டில் இருக்கிற எல்லாம் கவலைகளை மாற்றி கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பார். வேதம் சொல்றார், சமாதானத்தை கொடுக்க வந்தார் என்று சொல்லி. நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் சமாதானத்தின் கடவுள். நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் சமாதானத்தின் ராஜா அவரு. சோ கவலைப்படாதீங்க. உங்க வீட்டுல சமாதானம் இருக்கும். பொறுமையா இருந்தீங்களா இந்த நாள் வரைக்கும்? கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தான் நீங்க மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வருவார். எல்லாவற்றிலும் மேலான தெய்வம் உங்களுக்கு துணையாக இருப்பாராக. என் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்து நம்பின ஜனங்கள் அவர் கைவிட்டதே கிடையாது. நிச்சயமா அவர் உயர்த்துவார். அந்த உயர்த்தல் இன்னைக்கு உங்களுடைய பக்கம் கண்டிப்பா வரும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு உயர்வான நாளாக கூட இருக்கும். இதுவரை நேற்று நடத்தினார், நைட் தூங்குனீங்க, காலைல எழுந்திருச்சு நீங்க இந்த வார்த்தை கேட்கறீங்க. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க ஜீவன் உள்ளவர்களாக இருக்கிறீங்க. அப்ப ஜீவன் உள்ளவரா இருக்கிற நீதான் இந்த உலகத்தை சுதந்திரத்துக் கொள்ள போற. உன் பொறுமை ஆண்டவரை பரலோக ராஜ்யத்திலிருந்து உங்க வீட்டுக்கு கொண்டு வரும். பொறுமையா காத்திருங்க. கர்த்தர் பெரிய நன்மைகளை செய்வார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவை, என் தேவனாகிய கர்த்தர், எஸ் மாஸ்டர், நீங்க கொடுத்த அன்பின் வார்த்தைக்கு நன்றி. பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது நீ இறங்கி வருகிறவராக இருக்கிறீங்க. நாங்கள் பரிதபிக்க அவசியம் இல்லை. ஒரு நாள் நீங்க கண்டிப்பா வந்து எங்கள் கூப்பிடுதலை கேட்பீங்க. நீ கொடுத்த அன்பின் வார்த்தைக்கு நன்றி. உங்க நாம மகிமைப்பட்டும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமென். காட் பிளஸ் யூ. என் அன்பு பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க. என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரன், என்னன்னு யோசிச்சு இருந்தியா? எதுவுமே யோசிக்காத. இவ்வளவு நாள் காத்திருந்து, இவ்வளவு நாள் பொறுமையா இருந்த உனக்கு இன்னைக்கு நிச்சயமா ஆண்டவர் வந்து உன்னுடைய வார்த்தைகளை கேட்டிருப்பார். இன்றிலிருந்து உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரை கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.